அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. அவங்க 2025 டு 2026ஆம் ஆண்டிற்கான வேளாண்மை பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றதுங்க. இந்த வேளாண்மை பட்ஜெட் கூட்டத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக எல்லாருமே ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாங்க. எல்லாருமே இதற்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அப்படி என்ன அப்டேட் கவர்மெண்டோட ஸ்கீம் அப்படின்னா, நகை கடன்கள் முழுமையாக 100% தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த ஸ்கீம் அப்டேட், சரிங்களா? அதுவும் 5 பவுனுக்குள்ள இருக்கணும், 40 கிராமுக்குள்ள இருக்கணும். அதே மாதிரி 40 கிராமுக்கு மேல இருந்தா தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி எந்த தேதியிலிருந்து உங்களுக்கு நீங்க நகைகளை மீட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதுல நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ளவங்க யார் யாரு, தகுதி இல்லாதவங்க யார் யாரு, அதற்கான காரணம் என்ன? ஸோ இது எல்லாமே தெளிவா துல்லியமா நம்ம பார்க்கலாங்க, சரிங்களா? ஸோ இது எல்லாமே தெளிவா துல்லியமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ், அப்டேட், நோட்டிஃபிகேஷன்லாம் நீங்கள் தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ண மட்டும்தான் தெரியுங்க, சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க, சரிங்களா? ஸோ இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, நகைக்கடன் முழுமையாக தள்ளுபடி. தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. நகைக்கடன்கள் 100% தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்குள் நகைக்கடன் வாங்கிய பயனாளிகளுக்கு நகைக்கடன் 100% தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியசாமி தெரிவித்துள்ளார். இதனால் சுமார் 14.4 லட்சம் பயனாளிகளுக்கு நகைக்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியசாமி தெரிவித்துள்ளார். கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரையில் நகைக்கடன் பெற்றவர்களுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்படும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இது குறித்து கடன் தள்ளுபடிக்கு தகுதியான நபர்களை கண்டறிவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி நகைக்கடன் வாங்கியவர்களின் பெயர், கடன் வாங்கிய கூட்டுறவு வங்கிகள் பற்றிய தகவல்கள், கடன் பெற்ற நாள், கடன் தொகை, கடன் அக்கவுண்ட் எண், பயனாளிகளின் ரேஷன் கார்டு எண், ஆதார் கார்டு எண், முகவரி, மொபைல் எண் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை அரசு சேகரித்து ஆய்வு நடத்தி வருகிறது அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. இதில் 2021 ஆண்டிலேயே பயிர்க்கடன் தள்ளுபடியால் பயன் பெற்றவர்கள், 40 கிராம் மேல் நகைக்கடன் வாங்கியவர்கள், ரேஷன் அட்டையின்படி நகைக்கடன் பெற்ற முழுமையாக செலுத்தியவர்கள் ஆகியோருக்கு நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படாது என அறிவிக்கப்பட்டது. இதுபோக கூட்டுறவு சங்கங்களின் ஊழியர்கள் மற்றும் அவர்களை சார்ந்த குடும்பத்தினர், நிர்வாக குழு உறுப்பினர்கள், ஆதார் எண் கொடுக்காதவர்கள் உள்ளிட்டோருக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தகுதியுடையவர்கள் மட்டும் நகைக்கடன் தள்ளுபடி வழங்கும் வகையில் கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரை நகைக்கடன் வாங்கியவர்களுக்கு 100% தள்ளுபடி வழங்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியசாமி தெரிவித்துள்ளார். ஸோ இன்னைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதாங்க. இந்த நகைக்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். குறிப்பாக நம்ம யார் யார் இதில் தகுதி உள்ளவங்க, தகுதி இல்லாதவங்க அப்படின்றத தெளிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இதில் தகுதி உள்ளவங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு வச்சுருந்தீங்கன்னாவே நீங்கள் தகுதி உள்ளவங்க தான். அதே மாதிரி ரேஷன் அட்டையை அந்த ரேஷன் நம்பரும் ஆதார் நம்பரும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் தகுதியானவங்க தான். அதே மாதிரி குறிப்பாக 5 சவரனுக்குள்ளே இருக்கணும், 40 கிராமுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
இது எல்லாமே இருந்தாவே நீங்கள் தகுதியானவங்க தான். தகுதி இல்லாதவங்க யாரெல்லாம் கேட்டிங்கன்னா, அதே மாதிரி இந்த ரேஷன் கார்டு நம்பரு, ஆதார் நம்பர்லாம் கொடுத்துருந்தீங்க போ தவறாக கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் தகுதி இல்லாதவங்க. அதே மாதிரி உங்களுடைய நகைகளுக்கு பதிலாக போலி நகை கவரி நகை வச்சு நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான பனிஷ்மெண்ட்டும் நீங்கள் வாங்குவீங்க. சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து வந்து இந்த நகையிலே இல்லாமல் ஏட்டளவில் வாங்கிய கடன்கள், ஓகேங்களா? நகைக்கடன் சொல்லி வேற ஏதாச்சும் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் வாங்கி அதில் தள்ளுபடினாலும் அதுக்கு தள்ளுபடி கிடையாதுன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால வந்து தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக 40 கிராமுக்கு மேலே இருந்தாலும் 5 பவுனுக்கு மேலே இருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோவில் ஸ்கீம் அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு கவர்மெண்டோட ஸ்கீம் அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.